226448 കൊച്ചുവേളി കോട്ടയം പാലക്കാട് ജംഗ്ഷൻ ചെന്നൈ സെൻട്രൽ വഴി കോർബ വരെ പോകുന്ന കൊച്ചുവേളി കോർബ സൂപ്പർഫാസ്റ്റ് എക്സ്പ്രസ്. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல் vlog. கொச்சுவேலி, அதாவது திருவனந்தபுரம் நார்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம சென்னைக்கு தான் டிராவல் பண்ண போறோம். ஆனால் நம்ம போற ட்ரெயின்னா ஒரு வில்லங்கமான ட்ரெயினுங்க. ட்ரெயின் நம்பர் 22648 கொச்சுவேலி கோர்பா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல தான் ஒரு டிராவல் vlog ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ட்ரெயின் ரொம்ப நாளா டிராவல் பண்ணணும்னு சொல்லி பிளான்ல வச்சிருந்தேன். இந்த ட்ரெயின் இருக்கு, அப்புறம் ரப்தி சாகர் ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இதுல எல்லாம் டிராவல் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இங்க இருந்து சென்னை வரைக்கும் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம். ஆனா நான் வந்து ஸ்லீப்பர்ல எல்லாம் டிராவல் பண்ணல, தேர்ட் ஏசில தான் டிராவல் பண்ண போறேன். ஏன்னா ஸ்லீப்பரோட கண்டிஷன் நான் லாஸ்ட் வீக் தான் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பார்த்தேன். லாஸ்ட் வீக் நான் மைசூர் போயிருந்தேன். மைசூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் vlog பண்ண சொல்ல இந்த வீடியோல காமிச்சிருப்பேன் நானு. இந்த ட்ரெயின் ஸ்லீப்பரே பாத்தீங்கன்னா பட்டு மோசமா வந்துச்சு. கொச்சுவேலில இருந்து சென்னை வரதே பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா வந்துச்சு. ஸோ ஸ்லீப்பர்ல டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேர்ட் ஏசில தான் புக் பண்ணி டிராவல் பண்ண போறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல் வாக் கொச்சுவேலி, அதாவது திருவனந்தபுரம் நார்த்ல இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. Chennai Central Focus Korba Chennai Korba Superfast Express platform number 846 Central will leave from Kochuveli station. Platform number இன்னைக்கு இந்த 22648 கொச்சுவேலி கோர்பா எக்ஸ்பிரஸ்ல நம்ம டிராவல் பண்ண போற கோச் இதுதாங்க. M4ல தான் சீட் புக் ஆயிருக்கு. நம்மளுக்கு ஒரு சைட்ல ஒரு சீட்டாவே கிடைச்சிருக்கு. கோச்சோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கோச்ல சீட்ஸ் எல்லாம் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா நார்மல் தேர்ட் ஏசிக்கும் இந்த எக்கனாமி தேர்ட் ஏசிக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். சீட் கலரே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குங்க. ஒய்லட் கிரே ஒய்லட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரு சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு ரீடிங் லைட் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. ஒரு யூஎஸ்பி டைப் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர். இது அப்பர் பர்த்துக்கும் சரி, லோவர் பர்த்துக்கும் சரி, மிடில் பர்த்துக்கும் சரி. அப்புறம் இண்டிவிஜுவலாக ஒரு சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் இருக்குது. நார்மலாக இருக்கிற வெண்ட் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒரு சீட்டுக்கும் இருக்குது. லோவர் பர்த்துக்கு உண்டான வெண்ட்டு, மிடில் பர்த்துக்கு உண்டான வெண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சில் ட்ரே டேபிளும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வர தேர்ட் ஏசிஸில் பார்த்தீங்கன்னா ட்ரே டேபிள் ஃபிக்ஸ்டு ட்ரே டேபிளாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப் ட்ரே டேபிளாக இருக்குது. நார்மல் தேர்ட் ஏசிக்கும் இந்த எக்கனாமிக் தேர்ட் ஏசிக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் தேர்ட் ஏசியில் 72 வரைக்கும் தான் சீட்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 80 வரைக்கும் சீட்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்காது. வேரியேஷன்ஸ் இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். கொச்சுவேலி ஸ்டேஷனில் அன்ரிசர்வ்டோட கண்டிஷன் இப்படி தாங்க இருக்குது. பட் ஆனால் சென்னையில் போக சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பொட்டு நிற்க கூட இடம் இருக்காது. அவ்வளோ ஜாம் பார்க்காக இருக்கும் இந்த ட்ரெயின். இந்த கோச்சும் இல்லை, ஸ்லீப்பருமே பார்த்தீங்கன்னா ஜாம் பேக்காக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு ஏசியில் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறேன்.
நம்ம டிராவல் பண்ண போற கோச்சோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா என்ன லோகோ நம்மள புல் பண்ணுதுன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த லோகோ பாத்தீங்கன்னா கொச்சுவேலில இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இங்க கப்பல் பண்ற லோகோ புல் பண்ணும். எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல ஒரு ரிவர்சல் இருக்கு இந்த ட்ரெயினுக்கு. ஸோ அங்க வேற லோகோ மாத்தி அனுப்புவாங்க இந்த ட்ரெயினுக்கு. ஸோ என்ன லோகோ கப்பல் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருவோம் ஃப்ரண்ட்ல போயிட்டு. இன்னைக்கு நம்பர் 22648 கொச்சுவேலி அதாவது திருவனந்தபுரம் நார்த் கோர்பா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் புல் பண்ற லோகோ பாத்தீங்கன்னா இதுதாங்க. ராயாபுரம் செட்டோட வேப்சம் தான் 30680. இந்த லோகோ பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டச்சிங்கான லோகோ தான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலா லாங்கா ட்ரை பண்ண ட்ரெயினுக்கு வந்த லோகோ இது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை சென்ட்ரல் ஏக்தா நகர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்போம் குஜராத் வரைக்கும் சோலோவா. அந்த ரைடுக்கு பாத்தீங்கன்னா இந்த லோக்கோ தான் வந்துச்சு எனக்கு இங்க இருந்து வதோதரா வரைக்கும். ஹாங்காங் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். நம்ம கோச் இங்க இருந்து ஒரு 4 கோச் தள்ளி தான் இருக்கு. ஸோ ஹாங்க் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சா ரெக்கார்ட் பண்ணி காட்டும். சரியான ஹாங்கா இருக்கும். ട്രെയിൻ നമ്പർ 2268 കൊച്ചുവേലി നിന്നും കോട്ടയം പാലക്കാട് ജംഗ്ഷൻ ചെന്നൈ സെൻട്രൽ വഴി കോർബ വരെ പോകുന്ന കൊച്ചുവേലി കോർബ സൂപ്പർ ഫാസ്റ്റ് എക്സ്പ്രസ് 6ാമത്തെ പ്ലാറ്റ്ഫോമിൽ നിന്നും 6:15 പുറപ്പെടും. यात्रियों कृपया ध्यान दीजिए, गाड़ी नंबर 22648 तिरुवनंतपुरम से कोटयम पालक्काड चेन्नई सेंट्रल होकर कोरबा तक जाने वाली तिरुवनंतपुरम कोरबा सुपरफास्ट एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 6 से 6:15 पर रवाना होगी. Your attention please. Train number 22648 Kochuvelli Korba Superfast Express via Kottayam Palakkad Chennai Central will leave from Kochuvelli station. Platform number 6 at 6:15. நம்ம இந்த 22648 கொச்சுவேலி அதாவது திருவனந்தபுரம் நார்த் கோர்பா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா டாட் ஆன் டைம் 6:15 கொச்சுவேலியில இருந்து கிளம்பிடுச்சுங்க. இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா வீக்லி 2 days ரன் ஆகும். மண்டே அண்ட் தேர்ஸ்டே கொச்சுவேலியில இருந்து கிளம்பும். டோட்டலா பாத்தீங்கன்னா 2502 கிலோமீட்டர்ஸ் அதாவது கொச்சுவேலியில இருந்து கோர்பா வரைக்கும் 44 hours 45 minutes எடுத்துக்குது. இங்க கொச்சுவேலி சென்னை ஸ்ட்ரெச் அதாவது 9-10 கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 15 hours 55 minutes எடுத்துக்குது. அதாவது காலைல 6:15 கிளம்பி நைட் 11:10 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகும் இந்த ட்ரெயின்.
நம்ம ஜேர்னி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆல்ட் கொல்லம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 5 minutes டிலே இல்லைங்க. ஸ்கெடியூல் வந்து 7:05, நம்ம ட்ரெயின் வந்து 7:10க்கு வந்துச்சு. ஆக்சுவலா வந்துருச்சு, முன்னாடி வெளியில அவுட்டர்ல போட்டு கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால 5 minutes டிலே. இங்க இந்த ட்ரெயினுக்கு பாத்தீங்கன்னா கேரளால, அதாவது திருவனந்தபுரத்துல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் எவ்வளவு ஸ்டாப்பேஜஸ் பாத்தீங்கன்னா 17 ஸ்டாப் இருக்குங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கும் பாத்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த மாதிரி மெயின் ஸ்டாப்பேஜஸ் தான் நிற்கும். பட் ஆனா கேரளாக்குள்ள பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா சின்ன சின்ன ஸ்டாப்புமே நிக்குது இந்த ட்ரெயின். ரூட்டம் பாத்தீங்கன்னா கொல்லம்ல இருந்து காயங்குளம், கோட்டயம் வழியா எர்ணாகுளம் டவுன் போகும். ஆலப்புழா ரூட்ல போகாது இந்த ட்ரெயின். காயங்குளம் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோம். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு 8 minutes டிலே இல்லைங்க. ஷெட்யூல் வந்து 7:43, டைம் வந்து 7:51 ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ட்ரெயின்லயே அவைலபிள் இருக்கு. ஏன்னா இது லாங்கா போற வண்டி, பேண்ட்ரி கார் இந்த ட்ரெயின்ல இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட்டும் இட்லியும் விற்கிறாங்க. இது ரெண்டுமே 50 rupees தான் சார்ஜ் பண்றாங்க. இட்லியும் பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கு. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, பட் ஆனா பக்கத்துல சாப்பிடுறவங்க சொன்னாங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ட்ரெயின் பாத்தீங்கன்னா இங்க இருந்து கோட்டயம் வழியா எர்ணாகுளம் போகும். ஆலப்புழா ரூட் போகாதுங்க. இப்போ பக்கத்துல இந்த பின்னாடி நிக்கிற வண்டி பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபேமஸான வண்டி, எர்ணாகுளம்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போற வாஞ்சிநாடு எக்ஸ்பிரஸ். இது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மாதிரியே ரன் ஆகும். Your attention please. Train number 16303 Ernakulam Trivandrum Vanchinad Express is at Kayangulam Junction, platform number 4. இந்த லெஃப்ட்ல போற லைன் தான் பாத்தீங்கன்னா இங்க காயங்குளம்ல இருந்து ஆலப்புழா போய் எர்ணாகுளம் ஜங்ஷன் போகும். நம்ம நேரா போற லைன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி செங்கனூர், செங்கனசேரி, கோட்டயம், திருவள்ளா வழியா எர்ணாகுளம் டவுன் போகும். ஜங்ஷன் போகாது. ஒரு 4 minutes டிலேல கோட்டயம் ரீச் பண்ணிருக்காங்க. ஷெட்யூல் பாத்தீங்கன்னா 8:53, டைம் பாத்தீங்கன்னா 8:57 ஆகுது. இந்த கோட்டயம் ஸ்டேஷன் அப்புறம் இதுக்கு முன்னாடி செங்கனூர் ஸ்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கோச் ஃபுல் ஆயிடுச்சு. அங்க திருவனந்தபுரம் கொச்சுவேலியில இருந்து காலியா வந்த கோச் இங்க ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா சபரிமலை பக்தர்கள் எல்லாம் மெயினா இந்த கோட்டயம் செங்கனூர்ல இருந்து தான் சபரிமலைக்கு போவாங்க. அதே மாதிரி செங்கனூர்லயும் க்ரௌட் ஏறிச்சு. இங்க கோட்டையிலும் பாத்தீங்கன்னா சரியான க்ரௌட். உள்ள வர ஷார்ட்ஸ் பாத்திருப்பீங்க. ட்ரெயின் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மாவேலிக்கரா, செங்கனூர், திருவள்ளான்னு 3 ஸ்டேஷன் நின்றுச்சு. அது முடிச்சு காட்டியிருக்க மாட்டேன். இதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா திருப்புனித்துறா நிற்கும். அதாவது எர்ணாகுளம் கவுண்டர் ஸ்டேஷன், நம்ம சென்ட்ரலுக்கு பெரம்பூர் மாதிரி இங்கே எர்ணாகுளமுக்கு முன்னாடி ஸ்டேஷன் அது நிற்கும். ஸோ இதுக்கு அடுத்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம்ல மீட் பண்ணுவோம். மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அங்கேருந்தே தூரிட்டு வந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தூரலாக போயிட்டு இருக்கீங்க.
டைம் பார்த்தீங்கன்னா 10:10 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் எர்ணாகுளம் டவுன் ரீச் ஆயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் டைம்லேயே வந்துருச்சு. ஷெட்யூல் வந்து 10:30, நம்ம ட்ரெயின் 10:10க்குலாம் வந்துருச்சு. அப்பாட்டி இருந்தாலும் தூங்கிட்டேன். சரி திருப்புணித்துறால எந்திரிக்கலாம், அப்படியே இன்னைக்கு உள்ள வர ஷாட்ஸ் எல்லாம் காட்டலான்ட்டு. என்ன வண்டி ரொம்ப நேரம் நிக்குதுன்னு பார்த்தா உள்ள வந்து நின்று இருக்கேன். இது திருப்புணித்துறான்னு நினைச்சிட்டு படுத்து தூங்கிட்டு வந்திருக்கேன் உள்ளே. இன்னும் பாத்தீங்கன்னா வண்டி ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேல இங்கதான் நிக்கும். ஸோ இங்க இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் பாத்திரலாங்க. இது லாங்கா போற வண்டி தான். 22 கோச்சஸ் இருக்கிற ட்ரெயின். ஃப்ரண்ட்ல அதாவது கொச்சுவேலியிலேருந்து சென்னை போற டைரக்ஷன்ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எஸ்எல்ஆரும் ஒரு அண்ட்ரேஸோடும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் ஏசி ஸ்டார்ட் ஆகும். இந்த ட்ரெயின்ல தேர்ட் ஏசி கோச் கிடையாது, தேர்ட் ஏசி எக்கனாமிக் கோச் தான் இருக்கு. அதுவும் M1 to M8 தேர்ட் ஏசி எக்கனாமிக் கோச்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா A1 A2 2 செகண்ட் ஏசி இருக்கு. அதுக்கப்புறம் S1 ஒரு கோச்சும் ஒரு பேண்ட்ரி காரு, திருப்பி S2ல இருந்து S5 வரைக்கும் 5 ஸ்லீப்பர் கோச் இருக்கு. H1 டெடிகேட்டடா ஃபர்ஸ்ட் கிளாஸும் கிடையாது, 3N சொல்லிட்டு டெடிகேட்டடா தேர்ட் ஏசி டயர் கோச்சும் கிடையாது. பின்னாடி பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் 2 இருக்கு. அப்புறம் ஜென்ரேட்டர் கார் வந்துடும். SLR பின்னாடி கிடையாது இந்த ட்ரெயின்ல. ஒரு 6 மினிட்ஸ் டிலேல ஆலுவா ரீச் பண்ணிருக்காங்க. ஷெட்யூல் பாத்தீங்கன்னா 11:12, டைம் பாத்தீங்கன்னா 11:18 ஆகுது. எர்ணாகுளத்துல இருந்து ஆலுவாக்கு பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் கிட்ட ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இன் பிட்வீனும் பாத்தீங்கன்னா ட்ராக் ஒர்க்ஸ் நடக்குது. இந்த ட்ரெயினை லூப் ஸ்கிப்லாம் கூட ஒருத்தாங்க கூட்ஸ் ட்ரெயினை மெயின்ல நிக்க வச்சு. மொத்தமா பாத்தீங்கன்னா எர்ணாகுளம் டவுனுக்கு முன்னாடி திருத்துணிப்புறால இருந்து இங்க ஆலுவா 2 ஸ்டேஷனுக்குமே பாத்தீங்கன்னா ஸ்லாக் எக்கச்சக்கமா கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஸ்டேஷனுக்கும் எர்ணாகுளம் டவுனுக்கும், எர்ணாகுளம் டவுன்ல இருந்து இந்த ஆலுவாக்கும் பாத்தீங்கன்னா ஸ்லாக் நிறைய இருக்கு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லா ஸ்டாப்புமே நின்று போகும். ஸோ நான் இதுக்கப்புறம் மெயின் ஸ்டாப்ஸ் தான் கவர் பண்ண போகிறேன். ஏன்னா சென்னை வரைக்கும் கவர் பண்ணி காட்டணும் ஒரே வீடியோவில். ஸோ சின்ன சின்ன ஸ்டாப்ஸ் எல்லாம் கவர் பண்ணால் ஃபுல் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சூர் நிற்கும், திருச்சூருக்கு அடுத்தது பாலக்காடு, கோயம்புத்தூர், அந்த மாதிரி மெயின் ஸ்டேஷன் மட்டும் கவர் பண்ணி காட்டுறேன் நான்.
எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிலேல திருச்சூர் ரீச் பண்ணிருக்கோம். ஷெட்யூல் பாத்தீங்கன்னா 12:15, நம்ம ட்ரெயின் வந்து 12:25க்கு வந்துருச்சு. லஞ்ச் பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் ட்ரெயின்ல வாங்குவேன் இல்ல ஸ்டேஷன்ல வாங்குவேன். இந்த முறை வந்து நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். பாலக்காடு ஸ்டேஷன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். இங்க திருச்சூருக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா குருவாயூர் லைன் செப்பரேட்டா பிரியும். ஸோ அதை நான் காட்டுற ஸ்டேஷன் வந்து கிளம்புன அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் டிலேல பாலக்காடு ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. ஷெட்யூல் வந்து 1:45, டைம் பாத்தீங்கன்னா 1:50 ஆகுது. இங்க ஒரு 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்கு நம்ம ட்ரெயினுக்கு. ஏன்னா இங்க வாட்டரிங்லாம் இங்க பாலக்காட்டுல பண்ணுவாங்க. ஃபுட் இங்க தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். பட் ஆனால் யாருமே தெரியல, எங்க யார் வந்து கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஃப்ரண்ட்ல அன்ரிசர்வ்லாம் பாத்தீங்கன்னா செம்ம பேக் க்ரௌடு, சரியான கூட்டம் இருக்கு ஃப்ரண்ட்ல. நான் கோயம்புத்தூர்ல முடிஞ்சா போய் காட்டுறேன் நானு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஜங்ஷனில் பரோட்டா தாங்க வாங்கிட்டு இருந்தேன். ஃபேர் பார்த்தீங்கன்னா 85 ருபீஸு. பரோட்டா நல்லா பெருசாகவும் இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது.
தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் தி செம்ம சீனிக்கான ரயில் ரூட்டான வாளையார்ல தாங்க இருக்கும். வாளையார் தாண்டி எட்டிமடா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கோங்க. இது ஒரு சின்ன ஸ்டேஷன் தான், லூப் லைன்ல எதுவுமே கிடையாது. பட் ஆனால் இங்க ஒரு ரேரான இன்சிடென்ட் நடந்துச்சு. நம்ம ட்ரெயின் பாத்தீங்கன்னா மெயின் லைன்லயே நிக்க வச்சு ஆப்போசிட் அப் லைன்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன்ல ட்ரெயின் கிராசிங் அதை ஓவர்டேக் விட்டாங்க. மங்களூர் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ஓவர்டேக் ஆச்சு. இப்போ பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் செகந்திராபாத் சபரி எக்ஸ்பிரஸ் நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போச்சு. நான் மங்களூர் தாம்பரம் கேப்சர் பண்ணல, சபரி மட்டும் கேப்சர் பண்ணேன். அது பாத்தீங்கன்னா அப் டைரக்ஷன் அப் லைன்ல டவுன் ட்ரெயின்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ நாள் டிராவல் பண்ணதுலேயே பாக்குறேன் நான். வச்சு செஞ்சுட்டாங்க. 8 மணி பாத்தீங்கன்னா 2:54 வந்துச்சு ட்ரெயின். டைம் பாத்தீங்கன்னா 5 மணி ஆகுது, அதாவது 4:55 ஆகுது. இப்பதான் கோயம்புத்தூரே வந்திருக்கும். அது 8 மணில வண்டியை வந்து 2 மணி நேரம் கிட்ட ஹால்ட் போட்டு ஓவர்டேக் விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம வண்டி எடுத்துட்டு வந்தாங்க. சிக்னல் ஃபெயிலியர் போல இருக்கு நம்ம வந்த ட்ராக்ல. ஸோ வண்டியை இங்க ஹால்ட் போட்டுட்டு ரொம்ப நேரம், ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா 1 hour 30 minutes டிலேல கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கு. ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா 3:30, டைம் வந்து 4:55 ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்து எத்தனை மணிக்கு சென்னை போய் ரீச் ஆகும் தெரியல. ஆல்ரெடி 11:10 சென்னையோட ஸ்கெடியூல். ஸோ இதுக்கு மேலே இன்னும் டிலே ஆச்சுன்னா எத்தனை மணிக்கு போகும் கண்டிப்பாக தெரியல எனக்கு. சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா ஹெவியான மழை பெஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா. இப்போ ஃப்ளட்டு ஓவராக இருக்குன்னு சொல்லி எனக்கு இப்போ தான் கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ எப்படி வீட்டுக்கு போய் சேர போகிறேன்னு சுத்தமாக தெரியல எனக்கு. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் என்ன டைமிங்கில் போகுது, டைமை கவர் பண்ணுறாங்களா இல்லை அதே டிலேயில் போதா இல்லை டிலே எக்ஸ்டெண்ட் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். ஒன் ஹவர் 35 மினிட்ஸ் டிலேல திருப்பூர் ரீச் பண்ணிருக்கோங்க. ஷெட்யூல் பாத்தீங்கன்னா 4:05, டைம் வந்து 5:40 ஆகுது. இந்த ஜேர்னிக்கு எனக்கு எவ்வளவு ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். நான் கொச்சுவேலியில இருந்து சென்னை வரைக்கும் டிராவல் பண்றேன். தேர்ட் ஏசி எக்கனாமில 1075 rupees சார்ஜ் பண்றாங்க. இதே நார்மல் 30 ஏசில பாத்தீங்கன்னா இதை விட 100 rupees எக்ஸ்ட்ரா வரும். இந்த ட்ரெயினோட ரூட் வந்து இது கோயம்புத்தூர் பக்கம் வர்றதுனால 1175 தேர்ட் ஏசியோட ஃபேர் வரும். இதே அந்த நாகர்கோவில் பக்கம் நம்ம முன்னாடி அனந்தபுரி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதோட ஃபேர் பாத்தீங்கன்னா 1125. அது வந்து நாகர்கோவில் பக்கம் வர ட்ரெயின் இது.
1 hour 25 minutes டிலேல ஈரோடு ஜங்ஷன் ரீச் ஆயிருக்குங்க. ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா 4:55, டைம் வந்து 6:20 ஆகுது. இங்க நம்ம ட்ரெயினுக்கு 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கு. ஏன்னா கிளீனிங் வாட்டரிங்லாம் இங்க ஈரோட்ல பண்ணுவாங்க. காலையில பாலக்காடுல பண்ணது அடுத்து ஈரோட்ல தான் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து நம்ம ட்ரெயினுக்கு ஹால்ட்னு பாத்தீங்கன்னா சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி விட்டு டைரக்டா சென்னை சென்ட்ரல் தான். அரக்கோணம், பெரம்பூர் 2 ஸ்டேஷனுமே இந்த ட்ரெயின் நிக்காது. டைம் பாத்தீங்கன்னா 6:40 ஆகுதுங்க. 6:20க்கு வந்த ட்ரெயின் ஆக்சுவல் ஷெட்யூல் படி 10 மினிட்ஸ் நிக்கணும் ஈரோட்ல. பட் ஆனா 20 மினிட்ஸ் கிட்ட ஹால்ட் போட்டு 6:40க்கு தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஆஸ் பர் த டைமிங் வந்துச்சுன்னா கொஞ்சம் சேலம் வரைக்கும் கவர் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வண்டி 2 மணி நேரம் கிட்ட டிலேவா, இங்கேயே இருட்டாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கிளியரான வியூஸ் சுத்தமாக கிடைக்காது. நார்மலாகவே ஸ்டேஷன்ஸ் வியூஸே கிடைக்காது. ஸோ ஸ்டேஷன்ஸ் மட்டும் கிளியரா காட்டுறேன். ஏதாச்சும் கிளியர் வியூ கிடைச்சதுன்னா அதையும் காட்டுறேன் நான். ஒன் ஹவர் 38 மினிட்ஸ் டிலேல சேலம் ஜங்ஷன் ரீச் ஆயிருக்குங்க. ஷெடியூல் வந்து 5:57, டைம் பாத்தீங்கன்னா 7:35 ஆகுது. இங்க இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் சொல்லிடுறேன். ட்ரெயின் நம்பர் 22645, 22646, கொச்சுவேலி இண்டோர் அஹில்யாநகரி எக்ஸ்பிரஸோட இது ரேக் ஷேரிங் இருக்கு. ஸோ கோர்பா எக்ஸ்பிரஸா போயிட்டு திருப்பி கோர்பா எக்ஸ்பிரஸா வந்து திருப்பி அஹில்யாநகரியா கிளம்பும் இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா கொச்சுவேலி டிப்போட கண்ட்ரோல்ல தான் வரும். சிடிஓ கொச்சுவேலியோட கண்ட்ரோல்ல தான் வரும். ஸ்லாக்கும் பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாது. இங்க சென்னை வரைக்கும் டைட் ஷெட்யூல் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 1.5 hours டிலே அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு வருது. சென்னை வரைக்குமே அது அப்படியே மெயின்டைன் ஆகும் தான் காட்டுது. ஏன்னா ஸ்லாக் கிடையாது. எர்ணாகுளத்துல இருக்க ஸ்லாக் சென்னை சென்ட்ரலுக்கு கிடையாது இந்த ட்ரெயினுக்கு. ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோம். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 1 hour 20 minutes டிலேங்க. ஷெட்யூல் வந்து 7:43, டைம் பாத்தீங்கன்னா .93க்கு ட்ரெயின் இங்க வந்திருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஆரோட 130 ஸ்டேஜ் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வேப் 7 தான் கொடுத்துருக்காங்க, LHP கோச். ஸோ இங்க ஜோலார்பேட்டையில இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் 130ல ட்ரெயின் அடிச்சு நவுத்திட்டு போவோம். போதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். 130ல போச்சுன்னா நம்ம லேட் கொஞ்சம் கவர் பண்ண பார்க்கலாம். 110ல போச்சுன்னா இன்னும் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போ இந்த லேட்டை படி பாத்தீங்கன்னா சென்னைக்கு 12:30க்கு ரீச் ஆகிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் தெரியல.
சைதாப்பேட்டையிலேருந்து கிளம்பி வாணியம்பாடி தாண்டறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் ஸ்பீடான 130 டச் பண்ணி வச்சுங்க. 130ல தான் க்ரூஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸ்டேஷன் ஸ்கிப்ஸும் பார்த்தீங்கன்னா 130லே தான் அடிக்குது. வாணியம்பாடியும் சரி பாம்பூரம் பார்த்தீங்கன்னா 130ல தான் ஸ்பீடு அடிச்சுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காட்பாடி விட்டால் சென்ட்ரல் தான் ஸ்டாப்பு. பட் ஆனால் அரக்கோணத்தில் அன்அஃபிஷியல் ஸ்டாப் போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை ஹெவியாக பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ ட்ரெயின் டைமுக்கு போகுமா இல்லையான்னு சொல்லிட்டு டிலே கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. 1.5 hours டிலேன்றது 1 hour டிலேவாயிருக்கு. சரியான அடிங்க. காட்பாடி தாண்டினதுலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130 செஞ்சு செம்ம அடின்னு அடிச்சுட்டு வந்தாங்க. என்னால் வெளியில் வந்து காட்ட முடியல, ஏன்னா ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் ஸ்டாப் கிடையாது ட்ரெயினுக்கு. பட் ஆனால் அன்அஃபிஷியல் ஸ்டாப் நிறுத்தினாங்க. ஸோ டக்குன்னு இறங்கிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 11:55 ஆகுது. நம்ம ட்ரெயின் சென்னை சென்ட்ரல்னா ரீச் ஆகலை. பெரம்பூரில் ஒரு அன்ஷெட்யூல் ஆல்ட் வச்சாங்க. கரெக்டாக இறங்கிட்டேன். ஏன்னா சென்னை சென்ட்ரல் போயிட்டா எனக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் கிடையாது. 12:10க்கு லாஸ்ட் ட்ரெயின். இப்போவே 11:55 ஆகிடுச்சு. இன்னும் கண்டிப்பாக 15-20 மினிட்ஸ் ஆகிடும் சென்னை சென்ட்ரலுக்குள்ளே போகிறதுக்கு, போய் நிறுத்துறதுக்கு. நான் அப்புறம் திருப்பி வந்து லோக்கல் ட்ரெயின்லாம் பிடிக்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் ட்ரெயின் வந்து 12:10க்கு கிளம்பிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெரம்பூர்லேயே இறங்கிட்டேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நிறுத்தினாங்க, அதுக்குள்ளே இறங்கிட்டேன் நான். ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாக். கொச்சுவேலியிலேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்போம். நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிலேயில் வந்துருச்சு. ட்ரெயின் ஆன் டைமுக்கு வந்துருச்சுன்னா நம்ம நேராக சென்ட்ரல் போயிட்டு பொறுமையாக முடிச்சுட்டே வந்திருக்கலாம். இந்த வீடியோ இதை ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலை காத்துக்கிட்டே இருக்கு. டடா. அண்ட்ரி சைடு பார்த்தீங்கன்னா செம்ம ஜாம் பேக்குங்க.